உங்கள் வீட்டில் சமையல் ஆரோக்கியமாக பண்ணுறதுக்கு சர்க்கரை நோய் இருக்கவங்க எல்லாருமே வீட்டில் சமையல் பண்ணுறவங்களோட ஒரு டீமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி உங்கள் மருத்துவரும் உணவு திட்ட நிபுணரும் என்ன மாதிரி ஆரோக்கியமாக உணவு சமைக்கலான்னு சொல்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணீங்கன்னாவே நிறைய டைமில் சர்க்கரை நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவின் அளவு, தானியங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, ஆயில் என்ன மாதிரி வாங்குறீங்க, ரீஃபைண்ட் ஆயிலா இல்லை நல்ல ஆரோக்கியமான செக்கெண்ணெயா இல்லை கோல்டு ப்ரெஸ் எண்ணெயான்னு பார்த்துக்கிற மாதிரி எல்லா பொருட்களையும் சமமாக சேர்த்து ஆரோக்கியமான சமையல் பண்ணுறதுக்கு உங்கள் உணவு திட்ட நிபுணர் சொல்கிற குறிப்புகளை வீட்டில் சமையல் பண்ணுறவங்களோட ஷேர் பண்ணி நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் யூஸ்வலாக சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களை அழைச்சிட்டு வாங்க, இதை உணவு எப்படி சமைக்கணும், உணவு எப்படி எடுத்துக்கொள்ளணும், அளவு எவ்வளவு, அதில் சமச்சீர் உணவான மாவுச்சத்து எவ்வளோ இருக்கணும், நார்ச்சத்து எவ்வளோ இருக்கணும், புரதச்சத்து, கொழுப்புச்சத்து எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கான்னு சொல்லுவோம். நீங்கள் நிறைய பேருக்கு டவுட்டு, சார் நான்வெஜ்ஜே விட்டுட்டோம், நான்வெஜ்ஜே வேண்டாம், சர்க்கரை கண்ட்ரோலுக்கு ரொம்ப பயந்து சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வேண்டாம். உங்கள் உணவு என்ன மாதிரி எடுத்துக்கலாங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தையும் சேர்த்து உணவு ஆரோக்கியமாக உட்கொள்வது ரொம்ப முக்கியம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் சைவ உணவுகள்லேயே ஆரோக்கியமாகவும் நல்ல சுவை மிக்கதாகவும் சமைக்க முடியும். அதே மாதிரி அசைவ பிரியர்களுக்கும் அசைவ உணவுலையும் கொழுப்பு கம்மியானதும் எவ்வளோ ஒரு நாளைக்கு ஆரோக்கியமாக எடுத்துக்கலாங்கிறதையும் நாங்கள் திட்டமிட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக நல்ல கண்ட்ரோலில் இருக்கலாம். Thank you.